சாரி வந்து ரன்னிங்கா இருக்கு. என்ன டிசைன் வச்சா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு குழப்பமா இருக்கா? அதுக்கு தான் நம்ம வந்து சாரி வந்து ரன்னிங்கா இருக்கு. ப்ளவுஸும் வந்து ரன்னிங்கா இருக்கு. அதில வந்து ஒரு சின்ன கரை மட்டும் இருக்கு. அத வச்சு நம்ம சூப்பரான ஒரு டிசைன் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. அப்ப தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ல வரும். அதுக்கு வந்து நம்ம கரை பகுதியில வந்து ஒரு ப்ளூ கலர் குடுத்துருக்காங்க. அந்த ஸ்லீவ் கட் பண்ண மிச்ச பீஸ வச்சு நம்ம ஒரு சூப்பரான டிசைன் ப்ளவுஸ் நம்ம தைக்க போறோம். 2 1/2 இன்ச் உயரம் 2 1/2 இன்ச் அகலம் எடுத்துட்டு இந்த மாரி முக்கோணமா மடக்கிக்கங்க. மடக்கிட்டு நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ ஃபுல்லாவே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இத வந்து குட்டி குட்டி பீஸா வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நீங்க எந்த பீஸ் எடுத்தாலும் நீங்க சமமா எடுத்துக்கங்க. அது 2 1/2 இன்ச்சியா இருக்கட்டும், இல்லாட்டி 3 இன்ச்சியா இருக்கட்டும். அது உங்களுடைய விருப்பத்துக்கு தக்கன. உங்களுக்கு பெருசா வேணும் அப்டின்னா 3 இன்ச் எடுங்க. 2 1/2 இன்ச் போதும் அப்டி சின்னதா போதும் அப்டின்னா, நீங்க 2 1/2 இன்ச் எடுத்துக்கோங்க. ஆனா வந்து நமக்கு சமமா இருக்கணும். எடுத்துட்டு இப்ப லைனிங் பீஸ்லாம் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். லைனிங்கோட அந்த வெளி பீஸ நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கு பின்னாடி நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிசைனு. பிகினர்ஸ் வந்து ஈஸியா கத்துக்கலாம். பிகினர்ஸ் வந்து இந்த மாரி எடுத்தோனே சிம்பிளான டிசைன் வந்து கத்துக்கிட்டீங்க அப்டின்னா, நீங்க அடுத்தடுத்து டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். நீங்க எடுத்தோனே கஷ்டமான டிசைன் நீங்க பழகுனீங்க அப்டின்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து புரியாது. உங்களால தைக்கவும் முடியாது. அப்போ நீங்க தச்சுட்டு என்ன பண்ணுவீங்க, நம்மளுக்கு டிசைன் ப்ளவுஸ் வராது போல. நம்ம எப்பயும் போல சாதா ப்ளவுஸ் மட்டும் தச்சுட்டு நம்ம கஸ்டமர்களுக்கு குடுப்போம் அப்டின்னு சொல்லி குடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அந்த மாரி பண்ணாதீங்க. எடுத்தோனே உங்களுக்கு எந்த டிசைன் ஈஸியா புரியுது, நம்மளால தைக்க முடியும் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்டின்னா, அந்த ஒரு வீடியோவுக்கு 2 தடவ பாருங்க. அப்படி பார்த்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்குள்ளேயே அது தெரியும். உங்களால தைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வந்து தச்சு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து ஈஸியாவும் நீங்க டிசைன் ப்ளவுஸ் எந்த ப்ளவுஸா இருந்தாலும் நீங்க பார்த்த உடனே தைக்கிற அளவுக்கு நீங்க டேலண்ட்டா மாறிருவீங்க. அதனால இந்த மாரி சின்ன சின்ன டிசைன்கள ஃபர்ஸ்ட்டு தையுங்க. அடுத்து வந்து பெரிய டிசைன்லாம் பழகிக்கலாம். உங்களுக்கு வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எப்பனாலும் ரிப்ளை நான் கண்டிப்பா அனுப்புவேன். இப்ப லைனிங் பீஸோட நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்ப எப்பயும் போல நம்ம பட்டிலாம் சைடுல வந்து நம்ம அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு அடுத்ததான் நம்ம டிசைன் பண்ண போறோம். இந்த மாரி ஃபர்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இதில தான் நம்ம டிசைன் பண்ண போறோம். நம்ம ஏற்கனவே வந்து முக்கோணமா மடிச்சு வச்சிருந்தோம் இல்லையா? இப்போ அந்த ரவுண்டுல கரெக்ட்டா இந்த மாரி வச்சுட்டு, எந்த இடத்துல நம்ம அந்த ரவுண்டு ஷேப் வருதோ, அந்த பிசுரோடையே இந்த இதுவும் சேர்த்து நம்ம அந்த ரவுண்டு கரெக்ட்டா கொண்டு வரணும். இந்த மாரி அந்த எந்த இடத்துல முடியுதோ, அந்த இடத்துல இருந்து இத நம்ம லைனா வச்சுக்கிட்டே வரலாம். ஏன்னா, நம்மளுக்கு குடுத்த துணி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான துணி. அந்த துணிக்கு இந்த மாதிரி டிசைன் பண்ணா மட்டும் தான் இதில ஒரு டிசைன் நம்மளால குடுக்க முடியும். ஏன்னா, நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிட்டு எவ்வளோ மிச்சம் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். முக்காவாசி ஸ்லீவுக்கே போயிரும். கொஞ்சம் டிசைன் அந்த அந்த கரப்பகுதி வந்து கொஞ்சம் தான் இருக்கும். அத வச்சே நம்ம ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். அப்ப இந்த மாதிரி டிசைன் சூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்ட்டாக வரும். இதுக்கு வந்து ரொம்ப துணி வந்து தேவைப்படாது. அதனால இந்த மாதிரி டிசைன் வச்சுட்டீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு டிசைன் வச்சதும் ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம வந்து துணி வேஸ்ட் ஆகாம நம்ம தச்சுட்டோம் அப்படின்றது ஒரு சந்தோஷமாவே இருக்கும். இப்ப அந்த முக்கோண பகுதி என்ன பண்ணிரலாம், இந்த மாதிரி அமுக்கு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அப்ப அந்த அமுக்கு தையல் போட்டு எடுக்கும்போது, அந்த கரப்பகுதி நம்ம முக்கோணமா வச்ச மாரி இல்லாம, அதில வந்து நம்ம வெட்டி நம்ம அத ஒரு பதிச்ச மாரி ஒரு நல்ல படிமான தையல் போடும்போது, அது நீட்டா இருக்கும் உங்களுக்கு. இந்த மாரி அமுக்கு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த முக்கோணத்துக்கு நம்ம திருப்பும்போது ஊசிய வந்து நிப்பாட்டிட்டு, ஊசி வந்து கீழ குத்துற மாரி நம்ம நிப்பாட்டிட்டு திருப்பணும். அப்பதான் வந்து அந்த சேஃப் வந்து நம்மளுக்கு கரெக்ட்டா கிடைக்கும். ஊசி இப்படி வர்றீங்கன்னா, கீழ வந்து அந்த ஊசி வந்து நூலோட கீழ வந்து குத்தி இருக்கணும் நம்ம திருப்பும்போது. இந்த மாரி எல்லா பீஸையும் நம்ம தச்சு எடுத்துக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சிம்பிளா ஒரு சூப்பரான டிசைன் வந்து நம்மளுக்கு ரெடி பண்ணிட்டோம். இப்ப பிசுறெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிசைன் வந்து பிகினர்ஸ் பார்த்தோனே ஈஸியா நீங்க தச்சுருவீங்க இல்லையா? இந்த மாதிரி டிசைன்கள கத்துக்கங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து டிசைன் ப்ளவுஸ் ஈஸியாக இருக்கும். இப்ப இதில வந்து நம்ம ஒரு சின்ன லேஸ் வச்சு, இன்னும் கொஞ்சம் கிராண்டா பண்ணலாம் அப்படின்றதுக்காக, இந்த சின்ன லேஸ் வச்சு, இந்த லேஸ் வந்து ரொம்ப பொடுசா இருக்கும். ரொம்ப பெருசா வச்சீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து நீட்டா இருக்காது. அதனால வந்து நம்ம பிளெயினா இதிலேயே வந்து பிளெயினா நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா, சின்னதா அந்த மாதிரி பிளெயினா இருந்துச்சுன்னா, அந்த முக்கோணத்துக்கு நம்ம வச்சு அதில அடிச்சுக்கலாம். கொஞ்சம் டிசைன் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம குடுத்த மாரி இருக்கும். இந்த ஒவ்வொரு முக்கோணத்துக்கும் ஊசிய நிப்பாட்டிட்டு, இந்த லேஸ் அப்படி திருப்புனீங்க அப்படின்னா, நம்ம எங்கெங்க திருப்புறோமோ, அந்த லேஸு நம்மளுக்கு கரெக்ட்டாக வரும். லேஸுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இழுவ குடுக்குற லேஸ் மாரி வாங்கணும். ஒவ்வொரு லேஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நேர் பீஸா இருக்கும். நம்மள இழுத்தா கூட நம்மளுக்கு வராது. அந்த மாரி பீஸ வச்சுட்டு நீங்க முக்கோணமா அடிச்சீங்கன்னா, கண்டிப்பா முக்கோணம் வரவே வராது. நீங்க அந்த லேஸ பார்க்கும்போது நீங்க இழுத்தீங்க அப்படின்னா, நம்ம கிராஸ் பீஸ்க்கு எப்படி ஜவ்வு மாரி வருதோ, அந்த மாரி இருந்தா மட்டும் நீங்க சூஸ் பண்ணுங்க. அந்த லேஸ் தான் உங்களுக்கு கரெக்ட்டாக இருக்கும்.
இப்போ ஃபுல்லாக நம்ம வச்சு அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு முக்கோணத்துக்கும் நீங்கள் அந்த ஊசியை நிப்பாட்டி நீங்கள் திருப்பும்போது அந்த சேஃப் கரெக்டாக உங்களுக்கு வரும். உங்களுக்கு வீடியோவிலே கிளியராக தெரியும். நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒரு வீடியோ நம்ம பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, அது நம்மளுக்கு தேவை அப்படின்ற போது அந்த வீடியோக்குள்ளேயே நம்ம வந்திருப்போம். அதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வீடியோ பார்க்க வந்ததுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும். ஏன்னா எவ்வளோ வீடியோ நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம ஸ்கிப் பண்ணாமல் ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி நம்ம பார்க்குறதுல தப்பே கிடையாது. இதிலேருந்து நம்ம நிறைய டிசைன் ப்ளவுஸ் கற்றுக்குறோம். நிறைய கஸ்டமர்கள் வந்து வர வச்சுக்கலாம். அப்படின்னும்போது நம்ம ஒரு வீடியோ பார்த்து பழகுறது நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நம்ம அந்த முக்கோணத்தில் நம்ம அடிச்சிட்டோம். மறுபடியும் வந்து இன்னொரு தையல் போட்டு அந்த லைட்டை நம்ம தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் சரி பண்ணி அதில் இன்னொரு தையல் போட்டிங்க அப்படின்னா, அந்த தூக்குனதெல்லாம் கரெக்டாக உங்களுக்கு நின்றுக்குரும். இதில் ஒவ்வொரு ஊசியும் நீங்கள் திருப்பி திருப்பி தைக்கிறது தான் இந்த டிசைனுடைய வேலையேவும். அந்த ஊசியை நீங்கள் கீழே குத்துன மணிக்கு அந்த துணியில் குத்துன மணிக்கு வச்சுட்டிங்க அப்படின்னாவே அந்த சேஃப் தன்னால் உங்களுக்கு திரும்பிடும். ஊசி குத்தாமல் நீங்கள் திருப்பினீங்கன்னா சேஃப் வந்து கரெக்டாக வராது. இப்போ நம்ம லேஸ் வச்சு அடிச்சிட்டோம். இதில் வந்து நம்ம பைப்பிங் இப்போ நம்ம முன் பீஸ், பின் பீஸ் எல்லாமே ஜாயின் பண்ணி இப்போ நம்ம வச்சுட்டோம். அது வந்து நம்ம டிசைனுக்கு தேவையில்லை அப்படின்றக்காக நான் அதை காமிக்கலை. நம்ம டிசைன் மட்டும் நம்மளுக்கு போதும். இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக இதில் வந்து பைப்பிங் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம க்ரீன் கலரில் நம்ம பைப்பிங் கொடுக்கும்போது, நம்ம ஏற்கனவே வந்து ப்ளூ கலர் டிசைன் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து நம்ம க்ரீன் கலர் கொடுக்குறோம். அப்போ க்ரீன் கலர் கொடுக்கும்போது அந்த கலர் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ ஃபுல்லாகவே நம்ம பைப்பிங் கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போ முன்னாடி வந்து இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு ப்ளூ கலர் இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஷோல்டர்லேருந்து நீங்கள் வந்து அந்த பைப்பிங் கலரை வந்து மாற்றிக்கலாம். எனக்கு வந்து துணி இல்லை. அதனால் நான் ஒரே தான் க்ரீன் கலராகவே நான் கொடுத்துட்டேன். உங்களுக்கு துணி இருந்துச்சு அப்படின்னா, அந்த முன்னாடி மட்டும் நீங்கள் அந்த க்ரீன் கலர் வர்றதுனால நீங்கள் ப்ளூ கலர் கொடுத்துக்கலாம். அப்படியே ஆப்போசிட் கலர் கொடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த ப்ளவுஸ் வந்து லுக்காக தெரியும். எனக்கு துணி இல்லை, நம்ம இந்த டிசைனே போதும் அப்படின்றக்காக நான் க்ரீன் கலரவே கொடுத்துட்டேன். ஏன்னா க்ரீன் கலர் நம்மளுக்கு வரும்போது பேக் நெக்குக்கு கரெக்டாக வந்துடும். முன் பகுதிக்கு மட்டும்தான் நம்மளுக்கு அந்த க்ரீன் கலர் சேமாக இருக்கும். அது மட்டும்தான் கொஞ்சம் இதாக இருக்கும். மற்றபடி வந்து பேக் நெக்குக்கு அந்த டிசைன் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம இருக்க துணியை வச்சு நம்ம டிசைன் பண்ணுறதுனால அதை நம்ம தைக்கலை. உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கலர் வந்து அந்த பைப்பிங் வந்து 2 கலர் கொடுத்து கூட நீங்கள் மாற்றிக்கலாம். முன்கழுத்துக்கும் ப்ளூ கலரும், பின் கழுத்துக்கு வந்து க்ரீன் கலரும் கொடுத்து நீங்கள் மாற்றிக்கலாம். நீங்கள் என்ன கலர் தைக்கிறீங்களோ அந்த கலருக்கு தக்கன அந்த கலரை மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம பைப்பிங்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். இதில் வந்து இன்னொரு டிசைன் வந்து நம்ம சிம்பிளாக நம்ம ஒரு டிசைன் கொடுக்க போகிறோம். நீங்கள் இதிலே வந்து பாசி வச்சு கூட நீங்கள் அந்த முக்கோணத்துலலாம் பாசி வச்சு நீங்கள் ரவுண்டாக தைச்சிங்க அப்படின்னா, அந்த முக்கோணத்துக்கு நீங்கள் பாசி வச்சு தைக்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு டிசைன் நீங்கள் தைக்கும்போதே உங்களுக்கா தோணும். இந்த மாதிரி வந்து இதில் எக்ஸ்ட்ரா வச்சா எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வச்சதே தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த டிசைன் மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டு, அதில் பாசி வைக்கிறதா, அதில் கல் ரோல் வைக்கிறதா, அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் நீங்களே தேர்ந்தெடுத்துக்கோங்க. அந்த ப்ளவுஸில் வச்சு பாருங்கள். உங்களுக்கு எது பெஸ்ட்டாக தோணுதோ அதை வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சிம்பிளாக நம்ம இருக்கிற துணியில் ஒரு அழகாக ஒரு டிசைன் நம்ம பண்ணிட்டோம். இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன ஸ்டோன் கல் வந்து நம்ம ரோல் கல் வச்சுருப்போம் இல்லையா, அதை வந்து நம்ம ஒரு 4 கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டிசைனாக 4 கல் வர்ற மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம அப்படியே வந்து மிஷின்லேயே லைட்டாக அந்த மாதிரி தச்சு விட்டோம் அப்படின்னா, அதில் வந்து நின்றுக்கிறோம். இப்போ வந்து இதில் நான் தச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு தைக்கும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியாது. ஏன்னா ஊசிக்கு நேரம் இருக்கிறதுனால. உங்களுக்கு தச்சுட்டு நான் வெளியில் காமிக்கும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த மாதிரி ஒரு 4 பீஸு குட்டி குட்டி பீஸாக நம்ம ரோலை வந்து நம்ம கட் பண்ணி குட்டி குட்டி பீஸாக வந்து நம்ம கட் பண்ணிக்கிறணும். நம்ம கையில் தைக்கணும்னா கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம அதில் மிஷின்லேயே தைச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு அந்த வேலை வந்து முடிஞ்சிடும். மிஷினில் தைக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி தான். அது வந்து நம்மளுக்கு ஊசிலாம் உடையாது. நீங்கள் தாராளமாக அந்த ஓட்டைக்கு நேராக வச்சுட்டு 2 தையல் நம்ம டாட் தையல் மாதிரி போட்டிங்கன்னா அது அழகாக நின்றுக்கிறோம். இதே மாதிரி எல்லா பீஸ்லேயும் நீங்கள் தைச்சி எடுத்துக்கோங்க. ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நம்ம இருக்க துணியை வச்சு இப்போ ஓரளவுக்கு நம்ம ஒரு டிசைன் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இது எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள்.
நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா, உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, நெறைய டிசைன் ப்ளவுஸ் பிகினர்ஸுக்காகவே உருவாக்கப்பட்ட சேனல்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஈஸியான முறையில தச்ச ப்ளவுஸில் கூட நெறைய டிசைன் ப்ளவுஸு நம்ம பிகினர்ஸ் தைக்கிற மாதிரியே ஒவ்வொரு டிசைன் நம்ம போட்டிருக்கோம். உங்களுக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா, நம்ம பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போய் பாருங்கள். நம்ம சேனலுக்குள்ளே போனீங்கன்னா, பிளேலிஸ்ட் தனியா இருக்கும். அதில கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, டிசைன் ப்ளவுஸுக்குன்னே தனியா ஒரு பேஜ் இருக்கு. அதில போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஈஸியான முறையில ஒவ்வொரு டிசைன் நம்ம எக்கச்சக்கமான டிசைன் போட்டிருக்கோம். அதில போய் பாருங்க. உங்களுக்கு எந்த டிசைன் புரியுதோ ஈஸியாக கத்துக்கங்க. புரியாத டிசைன்கள கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கான ரிப்ளை அடுத்த வீடியோல குடுக்குறேன். இல்லைன்னா அடுத்து அந்த ரிப்ளை கமெண்ட்லேயே வந்து உங்களுக்கு அதுக்கான ரிப்ளை வந்து நான் குடுத்துருவேன். புரியல அப்படின்னா. இப்ப பாருங்க ஒரு சூப்பரான டிசைன் ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல டக்கு டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும். நீங்க ஈஸியான முறையில பார்த்து பழக நல்ல வாய்ப்பாக இருக்கும். தேங்க் யூ.